Okay friends, now we have gulab jamun sum. Okay, read the question. A gulab jamun contains sugar syrup up to about 30% of its volume. Okay, குலோப் ஜாமுன் எல்லாம் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, குலோப் ஜாமுனில் வந்து என்ன இருக்குன்னா, அதோட வால்யூமில் 30% வந்து சுகர் சிரப் இருக்குது. சுகர் சிரப். ஓகே, அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு குலோப் ஜாமுன் இருக்குன்னா, இப்போ 100 கிராம் இருக்குது அப்படின்னா 100 கிராம் இருக்குது அப்படின்னா அதில் வந்து 30 கிராம் வந்து சுகர் சிரப் இருக்குது. ஓகே, find approximately how much syrup would be found in 45 குலோப் ஜாமுன்ஸ். அப்போ 100 கிராமில் 30 கிராம் இருக்குது. ஓகேவா? அப்போ 45 குலோப் ஜாமுன்ஸில் எவ்வளவு சுகர் சிரப் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு we have to find out the volume of each குலோப் ஜாமுன் இல்லையா? அப்போ ஈச் shaped like a cylinder. என்ன சொல்கிறாங்க? குலோப் ஜாமுன் வந்து சிலிண்டர் மாதிரி இருக்குமா. இப்படி குலோப் ஜாமுன் இஸ் லைக் எ சிலிண்டர். லைக் எ சிலிண்டர் இப்படி இருக்குமா. சிலிண்டர் வித் டூ ஹெமிஸ்பெரிக்கல் லென்ஸ் இந்த மாதிரி இருக்குமா. வித் லென்த் 5 சென்டிமீட்டர். அப்போ இந்த லென்த் என்ன சொல்கிறாங்க? 5 சென்டிமீட்டர். ஓகே, அண்ட் டயாமீட்டர் இஸ் 2.8. இந்த வேல்யூ டயாமீட்டர் இஸ் 2.8 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இது வந்து டயாமீட்டர்னால் இந்த ஹோல் லென்த் டயாமீட்டர், இந்த ஹோல் லென்த் வந்து டயாமீட்டர். ஓகே, அப்போ இந்த பாதி என்ன சொல்லலாம்? ரேடியஸ்ன்னு சொல்லலாம். அப்போ டயாமீட்டர் பை 2 is equal to 2.8 by 2 is equal to 1.4 சென்டிமீட்டர் தான் ரேடியஸ் இல்லையா. அப்போ இந்த ரேடியஸ் வந்து இஸ் ஈக்குவல் டு இட்ஸ் ஹைட் இல்லையா. இது எல்லா பக்கமே இந்த 1.4 தான் இருக்கும், பிகாஸ் இட் இஸ் அ ஹெமிஸ்பியர். அப்போ இது வந்து 1.4 சென்டிமீட்டர் ரேடியஸ். ஓகேங்களா? ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 1.4 சென்டிமீட்டர். ஓகே, இது நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சிலிண்டரோட லென்த்து மட்டும் நமக்கு எவ்வளோ வரும்? எதுக்காக நம்ம இதெல்லாம் கண்டுபிடிக்கிறோம்? இது ஹைட் ஆஃப் த சிலிண்டர். இந்த லென்த்து தான் இந்த சிலிண்டரோட ஹைட் இல்லையா. இந்த சிலிண்டரோட ஹைட்டு. அப்போ 1.4 ப்ளஸ் 1.4 2.8. இந்த ரெண்டு ஹெமிஸ்பியரோட ஹைட்டை நம்ம மைனஸ் பண்ணோன்னா சிலிண்டரோட ஹைட் கிடைக்கும் இல்லையா. அப்போ டோட்டல் 5. அப்போ 5 மைனஸ் 2.8 கொடுத்தோன்னே எவ்வளோ வரும்? 2.2 சென்டிமீட்டர். இதோட ஹைட் வந்து 2.2 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ரைட். இப்போ நமக்கு இந்த ஒரு குலோப் ஜாமுனோட இது லாஜிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு குலோப் ஜாமுனில் வந்து 30% சுகர் சிரப் இருக்குது. ஓகேவா? அப்போ வந்து 45 குலோப் ஜாமுன்ஸில் எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? 45 குலோப் ஜாமுன்ஸ் இன்ட்டு 30% என்ன? 30/100. இப்போ 1 குலோப் ஜாமுனோட ஃபார்முலா வால்யூம் நமக்கு தெரிஞ்சதுன்னா அதை 45 மல்டிப்ளை பண்ணோன்னா இந்த டோட்டல் வால்யூம் கிடைக்கும் இல்லையா. அதனால் இன்ட்டு வால்யூம் ஆஃப் குலோப் ஜாமுன். ஓகேவா? இதுதான் ஃபார்முலா. இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு வால்யூம் ஆஃப் குலோப் ஜாமுன் கண்டுபிடிக்கணும். எகைன் இது வந்து 1 வால்யூம் ஆஃப் குலோப் ஜாமுன். வால்யூம் ஆஃப் 1 குலோப் ஜாமுன். வால்யூம் ஆஃப் 1 குலோப் ஜாமுன் கண்டுபிடிக்கணும் நம்ம கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ் வச்சு. அப்புறம் 45 குலோப் ஜாமுனுக்கு என்ன பண்ணணும்? 45 மல்டிப்ளை பண்ணணும். அப்புறம் அந்த டோட்டல் வால்யூமுக்கு 30/100% பார்க்கணும். இதை நான் கிளியராக எழுதுகிற பாருங்கள். வால்யூம் ஆஃப் 1 குலாப் ஜாமுன்
ஒரு குலோப் ஜாமுனோட வால்யூம் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, கண்டுபிடிச்சிட்டோன்னா இப்போ ஒன்னோட வால்யூம் வந்து ஃபார் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 45ஓடது என்ன 45x இல்லையா? அப்போ அதை வந்து 45ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ மல்டிப்ளை பண்ணியாச்சு. 45 குலோப் ஜாமுனோட டோட்டல் வால்யூம் நமக்கு கிடச்சாச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ணணும், அதில் 30% எவ்வளோன்னு பார்த்தா 45 குலோப் ஜாமுனோட டோட்டல் வால்யூமில் 30% தான் சுகர் சிரப் இல்லையா? அப்போ 45 குலோப் ஜாமுனில் சுகர் சிரப்போட பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு நமக்கு கிடச்சிரும். கிளியராக புரிஞ்சுதுங்களா? ஓகே, இதுதான் வந்து ஃபார்முலா. ஆக்சுவலாக லாஜிக் வந்து இதுதான். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த வால்யூம் ஆஃப் 1 குலோப் ஜாமுன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், இந்த மெஷர்மெண்ட்ஸ் வச்சுட்டு we have 1 cylinder and 2 hemispheres இல்லையா? அப்போ என்ன ஃபார்முலா இதுக்கு என்ன ஃபார்முலா, வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ப்ளஸ் 2 ஹெமிஸ்பியர் இருக்கு இல்லையா? அப்போ 2 இன்ட்டு வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர், இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் என்ன ஃபார்முலா, தட் இஸ் πr² h ப்ளஸ் 2 இன்ட்டு வாட் இஸ் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர், வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் இஸ் 2/3 πr³ ரைட்? ஓகே, ஸோ this is πr² h plus 4 2 into 2 4/3 πr³. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த மாதிரி ஃபார்முலாலேயே சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா கால்குலேஷனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே காமனாக என்ன இருக்குது, பை காமனாக இருக்குது. எகைன் ஆர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேடியஸ் வந்து சிலிண்டருக்கும் இந்த ஹெமிஸ்பியர் ரெண்டுக்கும் ஒரே ரேடியஸ் தான், அதனால் ஆரும் வந்து நம்ம காமனாக எடுத்துக்க முடியும் இல்லையா? அப்போ வந்து என்ன பண்ணுறோம், பை காமனாக எடுத்துக்கிறோம், r² காமனாக எடுத்துக்கிறோம். இங்கே பேலன்ஸ் என்ன இருக்குது, ஹெச் ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது 4/3 இருக்குது. இதில் πr² காமனாக எடுத்துகிறோம், ஒரு r பேலன்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ r. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த வேல்யூஸ் வந்து நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, வேல்யூஸ் என்ன, பை வேல்யூ இஸ் 22/7, ஆருங்கிறது என்ன இங்கே ரேடியஸ் இல்லையா? radius is 1.4 the whole squared. okay, sorry 1.4 squared into height என்ன, இங்கே ஹெயிட்டுங்கிறது எதை மீன் பண்ணுது, ஹெயிட்டுங்கிறது சிலிண்டரோட ஃபார்முலாவில் வர்ற ஹெயிட். ஓகே, πr² ஹெச்னு வருது இல்லையா, இது வந்து சிலிண்டரோட ஃபார்முலா, இதில் வர்ற ஹெயிட்டு. ஸோ இந்த ஹெயிட்டு சிலிண்டரோட ஹெயிட்டு 2.2. ஓகே, 2.2 ப்ளஸ் 4 இன்ட்டு r என்ன வரும், 4r என்ன வரும், இங்கே ரேடியஸ் இஸ் 1.4 தான், டிவைட் பை 3 இல்லைங்களா? ஓகே ரைட். இப்போ நம்ம எப்படி இதை சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இந்த டெசிமல் பிளேசஸில் இருக்கிறது எல்லாமே என்ன பண்ணணும்னா, டிவைட் பை 10 ஆர் 100 எவ்வளோ டெசிமல் பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி அதை வந்து கால்குலேஷன் பண்ணுறதுக்காக ஈஸியாக நம்ம மாற்றிக்கலாம். ஸோ 22/7 இன்ட்டு திஸ் இஸ் 1.4 இன்ட்டு 1.4 இல்லையா? 1.4 கிளியராகவே எழுதிடுறேன், இன்ட்டு 1.4 இன்ட்டு 2.2 ப்ளஸ் 4 இன்ட்டு 1.4 டிவைட் பை 3. ஓகே, இங்கே நம்ம வந்து இப்போவே சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 1.4ங்கிறது எப்படி எழுதலாம், 14/10ன்னு எழுதிக்கலாம் இல்லையா? இது வந்து கால்குலேஷன் பர்பஸுக்காக நம்ம இப்படி எழுதிக்கிறோம். 1.4ங்கிறதும் 14/10ங்கிறதும் ஒன்று தான் இல்லையா? இப்படி இருந்தால் நமக்கு கால்குலேஷனுக்கு ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான் நம்ம இதை இப்படி எழுதிக்கிறோம். சரி, ஓகே. நவ் எல்லா டேர்ம்ஸையுமே வந்து இப்படி எழுதிக்கலாம். 14/10 இன்ட்டு 14/10 இன்ட்டு 22/10ன்னு எழுதிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ட்டு 14/10 இருக்கு இல்லையா? 4 இன்ட்டு 14 எவ்வளோ வரும், 4 10s are 40, 4 4s are 56 வரும்னு நினைக்கிறேன். ரைட், 40 ரைட். ஸோ இந்த 10 கீழே போச்சுன்னா இது 30 ஆயிரும். ஓகே, இப்போ பாருங்கள், இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே,
இப்போ நமக்கு இந்த வேல்யூ கிடச்சிருச்சு இல்லையா, இது வந்து வால்யூம் ஆஃப் 1 குலோப் ஜாமுன். ஓகே, அப்போ வால்யூம் ஆஃப் 1 குலாப் ஜாமுன் நமக்கு கிடைச்சாச்சு. எதுக்காக நம்ம இதை எப்படியே வச்சுக்கிறோம் அப்படின்னா, கால்குலேஷன் ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக 22 × 2/10 × 14/10 இன்ட்டு இது வேணால் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 30 வந்து எல்சிஎம்மாக எடுத்துக்கலாம். 30 எல்சிஎம்மாக எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து 30 எல்சிஎம்மாக எடுத்துட்டோம்னா 30 × 22 இஸ் 3 × 22 இல்லையா, இங்கே 10 இருக்குது. ஸோ 10 வந்து 3 டைம்ஸ் இருக்குது 30ல். ஸோ 3 × 22 இஸ் 66, ரைட். இங்கே வந்து 56, ஏன்னா இங்கே 30 இருக்குது கீழே, அதனால் 56 அப்படி எழுதிக்கிறோம். இது வந்து 1 குலோப் ஜாமுன். அப்போ 45 குலோப் ஜாமுனோட வால்யூம் ஆஃப் 45 குலோப் ஜாமுன் இஸ் ஈக்குவல் டு 22 × 2/10 × 14/10 இன்ட்டு 66 + 56 எவ்வளோ வரும்? 66 + 66 56. ஓகே, this is 6 + 6 is 12, balance 1, 6 + 5 is 11, 122/30. ஓகே, இது வந்து 1 தட் திங்கோடது. ஸோ 45 குலோப் ஜாமுனுக்கு எவ்வளோ வரும்? 45 மல்டிப்ளை பண்ணால் we will get the value of total volume of 45 குலோப் ஜாமுன்ஸ். ஓகேங்களா? பட் நமக்கு என்ன வேணும், அது மட்டும் நமக்கு தேவையில்லை. we need that what to say percentage of sugar syrup in 45 குலாப் ஜாமுனில் எவ்வளோ இருக்குங்கிறது நமக்கு வேணும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், அகைன் இந்த டேமோட 30% நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. எதுக்காக இந்த டைம் இப்படியே வச்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கால்குலேஷன் பர்பஸ் தான், வேறு ஒன்றுமே இல்லை. 14/10 × 122/30 × 45. இப்போ இதுக்கு 30%ங்கிறது எப்படி எழுதுவோம்? 30% அப்படின்னா என்ன? இட் இஸ் 30/100 இல்லையா, இதுதான் 30%. ஸோ 30/100, ரைட். இப்போ கேன்சல் பண்ணுவோம் நம்ம. இந்த 30 கேன்சல் ஆயிரும் இல்லையா. எகைன் கேன் கேன்சல் எனி ஒன், யூ கேன் கேன்சல் ஹியர். 2 கேன்சல் பண்ணிங்கன்னா 11 2s are 22, 5 2s are 10. இந்த 5 வந்து வேறு ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா? 5 1 5 is 5, 9 5s are 45, right. Again we have 2 here. 2 and 10 can be cancelled. 5 2s are 10. Okay, then what else can be done? We have here 14, right. Okay, we will do it in next step. 11 into here nothing is there, here 14/5, right, into 122 into 9 into 1/100, right. So the next step, what can we do? We can minimize this also, no, right. We have actually in this, just a minute, I have a shortcut for this. I worked out actually. This is 22 into 14/5. This 14/5, yes, sorry, 11 into 14/5 into 122 into 9/100, right. Okay, after this you have to do the calculations. Clearly you have to do this. Here see, this also get cancelled. Okay, 61, this is 50, right. So this is 11 into 14 into 61
into 9 by 5 into 50. You will get the answer of how much you will get? You will get 338.184. 338.184. You have to do these calculations, right? It will take some time, but if you practice regularly, you will be a genius in these calculations. This is 338.184. I don't have enough time for the video, that's why I am writing the answer directly. So this is nearly 338 centimeter cube. What is this 338 centimeter cube? This is the 30% of syrup in for 45 gulab jamuns, right? Thank you. I will see you in the next video. Thank you very much.